வணக்கம். குக்கு சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் மரவள்ளி கிழங்கு வடை பண்ணியிருக்கிறேங்க. நான் பாருங்க, அது நல்லா மொறுமொறுனுங்க, நல்லா சாஃப்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் அதுலேயே வந்துங்க நான் இந்த பக்கடா மாதிரி நான் பண்ணியிருக்கிறேங்க. நான் இது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குங்க. இது சாப்பிட வாங்க. எப்படி பண்ணியிருக்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. நான் இது எங்கள் பக்கம் வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவோங்க. நாங்கள் அதுக்கு வந்துங்க நான் கடலைப்பருப்பு வந்து 200 கிராம் பருப்புங்க. நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு இந்த தோலையெல்லாம் நீக்கிடலாங்க. இந்த மாதிரி கிழங்கு மேலே தோலையெல்லாம் எடுத்துக்கிட்டுங்க. நான் இதை நம்ம வந்துங்க இந்த பீட்ரூட் வச்சு திருவும் இல்லைங்க, அதை வச்சு திருவிக்கலாங்க. நான் திருவிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் பீட்ரூட் திருவுற மாதிரி இந்த மாதிரி திருவிக்கிட்டுங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு மிக்சி ஜார்லங்க நான் 1 டீஸ்பூன் வந்து சோம்புங்க, ஒரு 4 வெள்ளு பூண்டு, 2 துண்டு இஞ்சிங்க, ஒரு 4 வரமிளகாய்ங்க, இந்த பருப்பை போட்டுங்க. தண்ணி ஊற்றாத குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் பருப்பை தண்ணி ஊற்றாத இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கிட்டேங்க. நான் இது வேற ஒரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த கிழங்கே நானுங்க பல்ஸ் மூடில் வச்சுங்க குறன்னு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் இப்போ நான் கிழங்கையுமுங்க பருப்பி நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. நான் இப்போ இதுக்குங்க சின்ன வெங்காயம் பாருங்க, நான் பொடி பொடியாக 1 கப் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. பச்சை மிளகா நான் ஒரு 3 மிளகாய்ங்க, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழைங்க. இதை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க. நான் வந்து ரெண்டுமே தண்ணியே ஊற்றாதாங்க நான் அரைச்சிருக்கிறேங்க. நான் இப்போ நான் இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. நான் இப்போ நம்ம வடைக்கு பிடிக்கிற மாதிரிங்க இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த வடையை போட்டுடலாங்களா? நம்ம வடையை கிளறி விடலாங்க. கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சேங்க. நம்ம வடை வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. நம்மளுடைய கிழங்கு வடை பாருங்க, அருமையாக வந்திருக்குதுங்க.